ஷேய் சூரியன் சூரியன் முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. வேட்பாளர் பூரா ஒரு ஜாதி, வேட்பாளர் நிற்கிறோம் ஒரு ஜாதி, இவனுக்கு வேலை பார்க்குறவன் பலவற்ற ஜாதி. இவனுக்கு வந்து வேலை பார்ப்பான். பலவற்ற ஜாதினா பல பேர் இருப்பான். அது கொடியை தூக்கி அந்தந்த வார்டில் இருப்பான். அப்போ அந்த வார்டில் இருக்கிறவனை போய் இவன் அதுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கான். வார்டில் இருக்கிறவன் எல்லாம் அந்த கிராமத்துக்கு அதுன்னு சொல்லுதான்ல, நான் திமுகவில் செயலாளராக இருக்கேன், பொருளாளராக இருக்கேன்மா, அவனை பிடிப்பான். எப்படி இதெல்லாம் கரெக்டாக தான் கேட்ச் பண்ணி பாலாக்கி வச்சுருக்கான். அதிமுகக்காரன் நான் பொருளாளர் செயலாளர் நான் எல்லாத்துலேயுமே இருக்கேன். அப்போ வேட்பாளரை பிடிக்கான். வேட்பாளர் நியமித்தவன் லட்சம் கோடி பலாயிரம் கோடி எம்எல்ஏ இருப்பான், எம்பி இருப்பான், மந்திரி இருப்பான், முதலமைச்சர். இந்த பேப்பரை அச்சடித்த பேப்பரை குடோனா சேர்த்து வச்சு விதைச்சி நாற்காலி சேரை பிடிக்கான். நாற்காலி சேரை பிடிச்சவொடனே விஓ தாசில்தார் இவங்க கையில் கண்ட்ரோலில் போயிடுது. இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, இவனுடைய ஆட்சியில் இப்போ நம்ம உட்காந்து நம்மளை பாடாப்படுத்து தான். இவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. யார்? அதிகாரி பூரா. எல்லா அதிகாரியும் அரசியல்வாதி கையில் கண்ட்ரோலில் இருக்குது. கவர்மெண்ட் லாயர் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் லாயர் வந்து கணக்கு இருக்கானா அவன் கட்சிக்கு அவன் போய் வேலை பார்ப்பான், அவன் ஜாதிக்கு வேலை பார்ப்பான். இது எவ்வளோ பெரிய குற்றம். கவர்மெண்ட் லாயராக இருக்கிறவன் படைக்குது ஒரே ஒரு நல்லா காட்டுக்கோ. தெக்குப்பாளையம் ராஜபாளையம் கவர்மெண்ட் லாயராக இருக்கிறவன், சிலுவுத்தூர், மதுரை, கன்னியாகுமரி, சென்னை, மெட்ராஸ் வரைக்கும், டெல்லி வரைக்கும் இருக்கிற கவர்மெண்ட் லாயர் நல்லா காட்டுக்கோ. படைக்கிறது ஒரே உயிரும் இப்போ கணக்கு போட்டார். புரியுதா? ஜாதி ஜாதியாக உட்காந்து எல்லா வழக்கறிஞரும் ஜாதி ஜாதியாக பிரித்து போகிறான். இப்போ எம்எல்ஏ கூப்பிடுவான், அவன் சொந்தக்காரன் சொக்காரன் இருப்பான், வழக்கறிஞரா வா எல்லாம் பூரா கன்சல்ட் பண்ணு இந்த பேப்பர் எல்லாம் எல்லாத்துலேயும் தப்பு இருக்குது. ஒட்டு மொத்தமாக தப்பு இருக்குது. படைக்கிறது ஒரே உயிர். கணக்கு போட்டார். ஜாதி ஜாதியாக உட்காந்து ஜாதி ஜாதியாக அந்த வார்டில் பூரா பொருளாளர் செயலாளர் போட்டுக்கான். இப்போ பொருளாளர் எல்லாம் அதான் ஒட்ட வலிச்சு அழுவோன்னு கணக்கு வந்துச்சா, ஒட்ட வலிச்சு அள்ளிடுவாங்க ஒவ்வொரு கட்சிக்காரன். இப்போ ஜாதி கட்சிக்கு ஜாதிக்கு ஓட்டுக்கு ஓப்பனாக ப்ளஸ்ஸாக கேட்கான். கோர்ட்டில் இருக்குது சட்டங்கள் தீண்டாமல் சட்டம், அதை க்ளோஸ் பண்ணு, நீதிமன்ற ஜாதிக்கு உள்ளது க்ளோஸ் பண்ணு அப்படின்னு கணக்கு போட்டாச்சு. இவன் பழையபடி அந்த சட்டத்தில் தான் ஜாதி ஓட்டு கேட்கான். எப்படி ஜாதி ஓட்டு, ஜாதிக்கு நீதிமன்றம் கோர்ட்டு இல்லை, அப்போ வெளியில் ஜாதிக்கு ஓட்டு கேட்கான். அவன் மக்களை படைக்கிற மக்கள் ஆண்டவன் படைச்சார் கடவுள். அந்த மக்களை என்ன சொல்லுது, ஜாதி கேட்காத. அப்போ இதை முற்றுப்புள்ளி வச்சு எலெக்ஷன் ஓட்டு முத்திரை தேர்தல் அதிகாரியை தூக்கி உள்ளே உட்கார வச்சு விசாரணை போடப்பா கோர்ட்டில். இது என்ன அர்த்தம்? கணக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் ரிப்போர்ட் எடுக்க பார்க்கத்தான் செய்தியை கோர்ட்டில் ஆணும் பெண்ணும் ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும். ஆனால் இது எலெக்ஷன் நுப்பாட்டுவார் பார்க்க கடவுள், அவன் நுப்பாட்டி தான் ஆகணும். இது குளப்படி வரும். அந்த டைம் நெற்கோட்டில் குளப்படி வரணும். ஏன்னா எட்டரை நாட்டு சனி இப்போ தீ பறக்கி விடுதான். அவன் தான் தீயை பறக்க போனான். அந்த பவர் அவன்கிட்ட உண்டு. எட்டரை நாட்டு சனி எல்லாமே தீயா பறகும், தீயா எரியும், தீயா சாம்பலாக ஆகும். அதான் மானிட போய் தப்பு பண்ணி வச்சுருக்கான்ல. இவ்வளோ பெரிய தப்பா முக்கால் சத்தியம்.